சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்காக பேச போனவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களாமா? உங்களாலலாம் என்ன பேசலமா. நான் செஞ்ச பாவம் இன்னும் அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் அது எதுவும் தீரல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா நீங்க ஏன் கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க உங்களை இன்னும் வெறுக்கிறாங்க. அம்மா, அவங்க உங்களுக்காக எங்களை வெறுத்திருக்க மாட்டாங்கம்மா. நாங்க செஞ்சது தப்பு, அதனால எங்களை 2 வார்த்தை அதிகமாவே வெறுத்து பேசிருப்பாங்க. ஆமாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை வச்சு உங்களை பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. எங்க மேல இருக்கிற கோவத்தை தான் உங்க மேல காமிச்சிருக்காங்க. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நீங்க என் கூட இருக்கீங்கன்னு நான் காமிச்சிருக்க கூடாது. கேஷுவலா உங்களை விட்டுருந்தா கூட நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்திருப்பீங்க. இப்படிதான் அந்த குடும்பத்தோட சேரணும்னா அந்த குடும்பமே எங்களுக்கு தேவையில்லம்மா. எங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போனவங்க வீட்டுக்கு நாங்க இனிமே போக மாட்டோம். நீங்க அந்த குடும்பத்தோட சேர்ந்தாலும் என்ன மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா. ஆனா நான் வருத்தப்படுற விஷயம் உங்களை அந்த குடும்பத்தோட சேர்க்க முடியலையேங்கிறது தான். அவங்கள விட்டு தள்ளுங்கம்மா. அவங்கள நினைச்சுலாம் நீங்க வருத்தப்படாதீங்க. நான் செஞ்ச தப்புக்கு உங்க வீட்டு ஆளுங்க என்ன அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. அதெல்லாம் கூட என்ன காயப்படுத்தவே இல்லை. ஆனா அந்த மீனா இருக்கா பாருங்க, அவளுக்கு நம்மள பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அவ என்ன ரொம்ப பேசிட்டா. என்னமா பேசினாங்க அவங்க? உங்களை பேச அவங்க யாரு? தேவி, நீ அந்த வீட்டுக்கு போனாலும் இனிமே அந்த வீட்டுக்கு அவதான் மகாராணியா. இனிமே நம்மளால அவளை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. மீனா சகோதரியா அந்த மாதிரி பேசுறாங்க? பேசிருப்பாங்க கணேசா. அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் கூட ஆரம்பத்துல அவங்க நல்லவங்க தான் நினைச்சேன். ஆனா அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு இப்பதான் புரியுது. தேவி, அவங்க நம்ம கல்யாணத்துக்கு உதவி பண்ணலன்றதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணலையே. ஏன் பண்ணல? என் அப்பாவை ஏமாத்தி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அதுக்கு பேர் என்னவா? ஆழமா ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு கணேசா. நாம அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க புள்ளப்பூச்சி மாதிரிதான் இருந்தாங்க. நாம வீட்டை விட்டு வெளியே வந்ததும் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி அந்த வீட்டு மருமகளாவே ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த வீட்டோட மகாராணின்னு வேற சொல்லிருக்காங்க. தேவி விடுமா. யாருக்கு யார் கூட கல்யாணம் ஆகும்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. அந்த மீனாவோட அதிர்ஷ்டம் உனக்கு அண்ணி ஆயிருக்கா. அம்மா ப்ளீஸ், இன்னொரு தடவை அவங்களை என் அண்ணின்னு சொல்லாதீங்க. தேவி, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்கதான் உன்னோட அண்ணி. தேவி, அவ லைஃப விடுமா. எனக்கு உன் லைஃப பத்தின கவலை தான். உன்னை உன் குடும்பத்தோட சேர்த்தாதான் என் மனசு சந்தோஷப்படும். மீனா அந்த வீட்டுக்கு உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகள் ஆனால, அந்த வீட்டுல நீ பிறந்திருந்தாலும் கணேஷ கல்யாணம் பண்ணதுனால நீயும் சத்யமூர்த்தி சாருக்கு மருமக தானே. அந்த மீனாக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உனக்கும் இருக்கு. அதுக்காக நான் உன்னை அந்த வீட்டுல பங்கு கேட்க சொல்லலமா. உனக்கான உரிமைய கொடுத்து உன்னை ஏத்துக்கிட்டாலே போதும். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன்னை நான் அந்த வீட்டுல சேர்த்துருவேன். நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் யாரும் என்னை பத்தி பேசவே கூடாது. அதே மாதிரி உங்க வீட்டாளுங்க என்ன சொன்னாலும் என்ன சப்போர்ட் பண்ணி நீங்க பேசவே கூடாது. போறவங்க புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கணும், சரியா? சரிங்க. ரெஸ்ட் எடுங்க, போங்க. ஏமா, அங்க என்னமா நடந்துச்சு? உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்களா? நான் தான் அந்த குடும்பத்தையே பயமுறுத்திட்டு வந்திருக்கேன். அப்ப அந்த மீனா குழப்பி விட்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் மூளை குழம்பி தெரு தெருவா சுத்த போறாங்க.
அந்த நாட்டாமையை என் கையால இந்த கையாலேயே குத்தி கொன்னல, அந்த கோபம் உங்களுக்கு இருக்கும் தானே? என்னங்க, ஏங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க எதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அந்த வேதநாயகி வந்துட்டு போனதுல இருந்து நீங்க என்னமோ மாதிரியா இருக்கீங்க. என்னமோ மாதிரினா? சொன்னா கோவப்படுவீங்க. கோவப்பட மாட்டேன், சொல்லு. உங்க முகத்துல ஒரு பயம் தெரியுதுங்க. இப்பதான் கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. பயம் இல்லைன்னு பொய் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கு. எனக்கு தெரியுங்க, நீங்க இதுவரைக்கும் யார பார்த்தும் பயந்ததே இல்ல. ஆனா இப்ப உங்க பயம் எல்லாம் உங்க பொண்ணை பத்தி தானே. அவ என் பொண்ணே இல்லைன்னு விட்டறிஞ்சிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன இருக்கு அவளுக்காக நான் பயப்படுறதுக்கு? இப்ப நீங்க அவ மேல இருக்கிற கோவத்துல பேசுறீங்க. 20 வருஷம் வளர்த்த பொண்ண அவ செஞ்ச தப்புக்காகவும் உங்களோட கௌரவத்துக்காகவும்